சாதி அடிப்படையில் பின்தங்கி இருக்கிறது. அவன் எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகள் பெற்றாலும் ஒரு இடத்திலே பொது இடத்திலே செல்லும் பொழுது அவனுக்குரிய மரியாதை கிடைப்பதில்லை. வேலை வாய்ப்பை அவன் தனியார் துறைகளிலே பெறுவதில்லை. அரசு அதிகாரங்களை அவன் கைப்பற்ற முடியவில்லை. அதனால்தான் சாதி ரீதியான இடஒதுக்கீடை அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டிலே கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு இடஒதுக்கீடை கேட்காத ஒரு சமூகமான பிராமண சமூகத்திற்கு இந்த நாட்டிலே 103 பேர் வசிக்கிறார்கள். ஆனால் அவருக்கு 110 இடங்களை இடஒதுக்கீடாக கொடுக்க வேண்டும் என மத்திய அரசு இன்றைக்கு இடஒதுக்கீடை அவர்களுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். இது அப்பட்டமாக ஒரு சமூக விரோத செயல். அது இந்த மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு செயல். அது இவைகளை எல்லாம் நாம் கண்டறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மக்களுக்கான தலைவர் யார், இந்த மக்களுக்கான கட்சி எது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து பார்க்க முடியும்.